இன்றைய தினம் உங்களை புதியதொரு காணொலி ஒன்றினூடாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். எதிர்வரும் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கின்றது. தற்பொழுது தேர்தல் களங்கள் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. இந்த தமிழ்நாட்டு தேர்தலை பார்த்தீர்களானால் காலகாலமாக அதிமுக மற்றும் திமுக இவர்கள் தான் மாறி மாறி ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இம்முறை பார்த்தீர்களானால் புதிதாக மூன்றாவதாக ஒரு அணி சவாலாக மாறி இருக்கின்றது. அதுதான் இளைய தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம். வெறுமனே சினிமா பின்னணியை மட்டும் கொண்ட கட்சி அல்ல. எனது முன்னே காணொலியில் நான் கூறியிருந்தேன், 50 வருட அனுபவம் கொண்ட 1972ஆம் ஆண்டிலிருந்து எம்ஜிஆருடன் பணியாற்றிய மிகப்பெரிய அரசியல் பலம் கொண்ட செங்கோட்டையன் அவர்களும் விஜய்க்கு பலமாக இருக்கின்றார் என்று கூறியிருந்தேன். தற்பொழுது ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கும் திமுக மிக பலமாக இருக்கின்றது. இருப்பினும் அவர்கள் மீது சில குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றது. கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவருடன் சேர்ந்திருக்கும் விஜயகாந்தின் மனைவியான பிரேமலாதா அவர்கள் அண்ணனின் கட்சி மீது பாலியல் குற்றச்சாட்டு மற்றும் போதைப் பொருள் தவிர அவருடைய ஆட்சி மிகவும் சிறப்பாக இருக்கின்றது தமிழ்நாட்டில் என்று வெளிப்படையாக கூறியிருந்தார். இருப்பினும் பார்த்தீர்களானால் இந்த திமுக குடும்பத்தினர் மீது பல்வேறுபட்ட சொத்துக்கள் இருக்கின்றது. குறிப்பாக பார்த்தீர்களானால் சன் தொலைக்காட்சி நிறுவனம், திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்களான சன் பிக்சர் மற்றும் ரெட் ஜெயின் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களும் இவர்களும் இருக்கின்றது. தற்பொழுது முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்களுடைய பேத்தியை பார்த்தீர்களானால் IPL-இல் சொந்தமாக சன்ரைஸ் ஹைதராபாத் என்று ஒரு அணியை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த அளவு வசதி படைத்த குடும்பங்கள் தான் இந்த திமுக குடும்பம். காவியமாறன் இவருடைய வயதில் இவ்வாறு IPL அணிக்கு உரிமையாக இருப்பது என்பது சாதாரண விடயமல்ல. மிகப்பெரிய ஒரு பணக்காரரால் மட்டுமே இவ்வாறு ஆக முடியும். நம்மை போன்ற இளைஞர்களால் பார்த்தீர்களானால் IPL-இல் ஒரு டிக்கெட் வாங்கி மெச் பார்ப்பதே நமக்கு ஒரு பெரிய விடயம்தான். இருப்பினும் இவர்கள் சர்வசாதாரணமாக ஒரு அணியை வாங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், அந்த அளவு செல்வந்தர்கள். இருப்பினும் இந்த திமுகவை பார்த்தீர்களானால் இவர்கள் செய்த சேவைகளும் மக்களால் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அளவு சேவைகளும் இவர்கள் செய்துதான் இருக்கின்றார்கள். மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தீர்களானால் தற்பொழுது இந்தியாவை ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கும் பிரதமர் மோடி அவர்களுடைய BJP அணியினருடன் கூட்டு சேர்ந்து போட்டியிடுகின்றார்கள். அவர்கள் மிகவும் பலமாக இருக்கின்றார்கள். நான் கடந்த காணொலியில் கூறியிருந்தேன், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வங்கியை BJP-யினர் தனித்து போட்டியிட்டு எடுத்திருந்தார்கள். எனவே இம்முறை இந்த தேர்தலானது மும்முனை போட்டியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. மிகப்பெரிய போட்டியாக இருக்கும். தமிழ்நாட்டு தேர்தலை பார்த்தீர்களானால் இந்த கட்சி சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் எப்பொழுதும் அந்த கட்சிக்கு வாக்களிப்பார்கள். இருப்பினும் இந்த சாதாரண மக்கள் தான் இந்த தேர்தல் முடிவுகளை மாற்றப் போகின்றவர்கள். நீங்கள் இந்த அனைத்து விடயங்களையும் கவனத்தில் கொண்டு பிடித்த உறுப்பினர்கள், பிடித்த கட்சிகள் மட்டுமல்லாமல் அவர்கள் உறுப்பினர்களாக இருக்கும் போது கூட உங்களுக்கு பல்வேறுபட்ட உதவிகள் செய்திருக்கலாம். எனவே இவை அனைத்தையும் மனதில் கொண்டு உங்களுக்கு பிடித்த கட்சிக்கு எதிர்வரும் 23ஆம் தேதி வாக்களியுங்கள். நீங்கள் செய்யக்கூடாது என்னவென்று பார்த்தீர்களானால் இந்த தேர்தல் காலங்களில் உங்களுக்கு சாப்பாட்டு பார்சல் மற்றும் பணம் கொடுத்து உங்களுக்கு வாக்களிக்க சொல்லி ஊக்குவித்திருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது. என்று பார்த்தீர்களானால் இம்முறை நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டீர்களானால் மீண்டும் 5 வருடங்கள் இதற்காக காத்திருக்க வேண்டும். இன்னும் 5 வருடங்களின் பின்னர் தான் இந்த தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் நீங்கள் இப்பொழுது இந்த தவறை செய்தீர்களானால் அடுத்து 5 வருடங்களுக்கு இதற்கான தண்டனையை நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். எனவே இவை அனைத்தையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு எதிர்வரும் 23ஆம் தேதி சென்று உங்களுடைய வாக்குகளை அளியுங்கள். உங்களுக்கு பிடித்த கட்சி, உங்களுடைய மனதுக்கு யார் சரி என்று படுகின்றார்களோ இந்த போலியான பிரச்சாரங்களை நம்பி ஏமாறாமல் உண்மையிலேயே உங்களுடைய மனதார நீங்கள் யாரை நேசிக்கின்றீர்களோ, யாருக்கு நீங்கள் வாக்களிக்க விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் சுதந்திரமாக வாக்களியுங்கள். இந்த தேர்தலில் உங்களுக்கு பிடித்த, உங்களுடைய மனதை கவர்ந்த, உங்களுக்கு சேவை செய்திருக்கக்கூடியவர்கள் என்று நீங்கள் நினைக்கக்கூடியவர்களை கண்டிப்பாக நீங்கள் தேர்ந்தெடுங்கள். கண்டிப்பாக சென்று காலையில் வாக்களியுங்கள். உங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்கள். மீண்டும் ஒரு காணொலியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.